இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு. அதாவது விஜயினுடைய அந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக அவர் களத்துக்கு வரல, மக்களை சந்திக்கல, பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இன்னுமே அவர் ஒரு தீவிர அரசியலை கையில் எடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு நீள்கிறது. இந்த மாதிரி தருணங்கள்ல கூட அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல களத்துல அவருக்கான செயல்பாடுகளை எப்படி தீர்மானிக்கும், இல்ல அவருடைய அரசியல் எதிர்காலத்தை இது எப்படி தீர்மானிக்கும்? நிச்சயமா இப்ப பெரியார் அவர்களை பற்றி அந்த அவதூறு வீடியோவுக்கு இந்து முன்னணி மாநாட்டில் ஒளிபரப்பப்பட்ட அந்த பெரியார் அண்ணாவை பற்றி விமர்சிக்கப்பட்ட அந்த அவதூறு வீடியோக்கு ஒரு எந்த விதமான பதிலும் சொல்லல அப்படிங்கிறது மிக முக்கியமா அரசியல் களத்துல இன்னைக்கு ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அதே நேரத்துல இதுல நடிகர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே விஜய் தெளிவுபடுத்திட்டார். அதாவது பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவரை அவர் பிரகடனப்படுத்துகிற பொழுது பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க ஏத்துக்க போறதில்ல, மற்றபடி பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை, இந்த அடிப்படையில பெரியார்ட்ட இருந்து நாங்க எடுத்துக்கிறோம் இதெல்லாம் அப்படின்னு இருந்தாரு. அந்த மாநாட்டிலே அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில எங்களுக்கு பெரியார்ட்ட இருந்து அதை மட்டும் நாங்க எடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த இடத்துல விஜய் என்ன நினைப்பாருன்னா, இப்ப நம்ம பெரியாரை நம்ம ஒரு அவதூறாக பேசிவிட்டார்கள், வீடியோ ஒளிபரப்பிட்டாங்கன்னு நம்ம ஒரு கண்டனம் தெரிவித்தா எங்க அந்த முருகன் மாநாட்டுக்கு வந்தவங்களுடைய ஓட்டு நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்னு அவர்கிட்ட இயல்பாக ஒரு அச்சம் இருக்கும். விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு இந்துத்துவ ஓட்டும் வேணும், மைனாரிட்டி ஓட்டும் வேணும், நம்ம ரொம்ப சேஃபா களமாடுறோம் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்குள்ள வர்றாரு. ஆனா அது ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு பக்கமா நிக்கிறத விட இது ரொம்ப ஆபத்தானது. நான் யாருக்கானவன் அப்படிங்கிறதே வெளியில மக்களுக்கு பிரகடனப்படுத்த முடியாம போயிடும். அவர் விக்கிரவாண்டி மாநாட்டுல ரொம்ப தெல்ல தெளிவா பெரியாரை பற்றி குறிப்பிடுகிற பொழுதே கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க ஏத்துக்கல, எங்க கட்சி அதை மட்டும் எடுத்துக்கல, விரும்புற கடவுளை வழிபடலான்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப அவங்களோட ஸ்டாண்ட்ல அது ஒரு நியாயமா கூட இருக்கலாம். நம்ம பெரியாரை நம்ம மற்ற விஷயங்கள்ல தானே பேசணும். ஸோ அவங்க இந்து முன்னணி நடத்திருக்காங்க அந்த மாநாடு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, அது ஒரு பாஜக நடத்துற மாநாடு அல்ல, சங் பரிவார் அமைப்புகள்ல ஒன்றான இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுல அப்படித்தானே பேசுவாங்க. ஒரு இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாட்டுல பெரியாரையோ அண்ணாவையோ விமர்சிக்கதான் செய்வாங்க. ஆனால் இதுல விஜய் அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை விடாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் தான். ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கணும். ஆனால் விஜயை பொறுத்தவரை நான் ரொம்ப சேஃபா களமாடணும் அப்படிங்கிற புள்ளியிலேயே இதை அணுகிறதா தோணுது. பட் இது அவருக்கான இமேஜை கண்டிப்பா உயர்த்தாது. கொஞ்சம் அது ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கும். இன்னொன்னு கேட்டீங்க, விஜய் தொடர்ச்சியாக ஒரு தீவிர அரசியல் களத்துக்குள்ள வரல அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கு தெரியுது. அதுக்கு காரணம் அவர் திமுகவை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. மத்திய பாஜக அரசை எதிர்த்தும் அவர் பெருசா களம் ஆடல. அது இன்னும் ஒரு 300 நாட்கள் இருக்கு, 10 மாதங்களுக்கு மேல இருக்கு. அவர் இன்னும் களம் ஆடினால் மட்டும்தான் அவர் மக்களுக்கான தலைவரா முன்னகர முடியுமே ஒழிய, இல்லைன்னா அவர் எப்பவுமே அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஒரு மாசு இருக்குமோ அது மாதிரி அந்த தலைமுறை இளைஞர்களுக்கான ஒரு அரசியல்வாதியாக மட்டுமே சுருங்கி போற ஒரு ஆபத்து இதுக்கு பின்னாடி இருக்கு. நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.